One more sense, the technology is so advanced nowadays. Can you make the tablet little smaller so that even the young people can take it easily? So please work on that. I really sincerely advise you on that. நாங்கள் ஒரு டெக்னிக்கலாக நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா இது ஒரு பத்திரிக்கை சமாவேசம். ஸோ டெக்னிக்கலாக போனால் உங்களுக்கு நிறைய புரியாது. ஐ திங்க் ஆல்ரெடி அவங்க டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு மாடர்ன் டாக்டர், ஒரு இங்கிலீஷ் மருத்துவர் இந்த மெடிசன் எப்படி பார்ப்பார், எந்த ஆங்கிளில் பார்ப்பார், அது மட்டும் நான் உங்களை சொல்கிறேன். கேன் வி ஹேவ் தி ஸ்லைட்ஸ் ப்ளீஸ்? ஏன்னா ஓகே, அது இங்கே வராத. ஓகே 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 ஷூர். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். எஸ், ஒரு புது வேர்டு இருக்குது சமீபத்தில். இன்டிகிரேட்டட் மெடிசன்னு ஒரு பதம் வந்துச்சு. அதில் என்ன மீனிங்கன்னா, நம்ம மாடர்ன் மெடிசன் இருக்குது, நம்ம இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது, ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் மெடிசன் கூட சேர்த்து ரெண்டும் கலந்து சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்னு சில ஆராய்ச்சி நடந்திருக்கு. தட் இஸ் கால்டு இன்டிகிரேட்டட் மெடிசன். இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஹோலிஸ்டிக் மெடிசன். அதுக்கு ரெண்டு பேர் உண்டு. அது தட் இஸ் வாட் இஸ் கால்டு இன்டிகிரேட்டட் மெடிசன். இப்போ இந்த மெடிசன் நாங்கள் யூஸ் பண்ணும்போது ரெகுலர் மெடிசன்ஸை கூட சேர்த்து சாப்பிட்றதுனால தட் பிகம்ஸ் அன் இன்டிகிரேட்டட் மெடிசன். It is not exclusively herbal medicine. அது மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ளீஸ். That's called holistic or integrated medicine, means combination, both modern medicine. ஏன்னா மாடர்ன் மெடிசனில் நிறைய அட்வான்சஸ் இருக்குது, நிறைய ஆராய்ச்சி இருக்குது, நிறைய லிட்ரேச்சர் இருக்கும், இதில் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து, ஸோ யூ கெட் தி பெஸ்ட் ஆஃப் தி போத் வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காம்பினேஷன் இது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நாங்கள் ஒரு வியாதி வரும்போது அது எப்படி குணமாகும், அதுக்கு என்ன காரணம் உண்டு. சில பேருக்கு குணமாகும், சில பேருக்கு குணம் ஆகாது. ஏன் அதில் என்ன வித்தியாசம்னா, தீஸ் ஆர் தி 5 items. ஒன் இஸ் ஜெனட்டிக் மேக்கப், நம்ம தாய் தந்தை கொடுத்த நம்ம ஜீன்ஸ், அது ஒரு முக்கியமான அம்சம். ரெண்டாவது ஒரு ஜென்ரல் ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி. எதிர்சக்தி అనేది வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது, ஒரு கிரிமினல் வியாதி வரும்போது வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸ் மேலே ஆதாரப்பட்ட பிரயோஜனமே இல்லை. பாடியில் இம்யூனிட்டி இல்லைன்னா அது வேலை செய்யாது. இம்யூனிட்டி ஒர்க்ஸ் 60%, மேபி ஆன்டிபயோட்டிக் 40%. ஸோ இம்யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த இம்யூனிட்டி இல்லைன்னா நம்ம எது செஞ்சால் கூட வேலை செய்யாது. நெக்ஸ்ட் இஸ் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல்னா உங்களுக்கு தெரியும், இப்போது சமீப காலத்தில் நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஓவர் ஈட்டிங், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ட்ரக்ஸு, எவ்வளோ இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஸோ மெனி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ். நாங்கள் கன்சல்டேஷனில் உட்காரும்போது அட்லீஸ்ட் 50% ப்ராப்ளம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல். அது பாருங்கள், லைஃப் ஸ்டைல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். திஸ் வெரி அது வாழ்க்கை முறைன்னு சொல்லுவாங்க. தென் அஃப்கோர்ஸ் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸு. அது ஃபைனலி கோமார்பிட்டி, வேறு என்ன வியாதி இருக்குது உங்களுக்கு, டயபெட்டிஸ், இல்லை பிபி இருக்கலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், ஓவர் வெயிட் இருக்கலாம், நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இது இருந்தால் டெஃபினட்டாக அந்த வியாதி குணமாகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் ஒரு கொஸ்டின், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஹெட்டிங் போட்டாங்க. அவரை என்ன போட்டாங்கன்னா, இந்த ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இது உண்மையான மெடிசனா, சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்கிறாங்க. பிளாசிபோன்னா ஒன்றும் மெடிசன் இல்லாமல் ஒரு கேப்சூல், தட் இஸ் கால்டு பிளாசிபோன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனா இது நிஜமாக ஒரு மெடிசனா? திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்கு. காம்பினேஷன் ஆஃப் இன்டிகிரேட்டட் மெடிசன் வித் மாடர்ன் மெடிசன் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குன்னு చెప్పి நிறைய கண்ட்ரீஸில் ஆராய்ச்சி பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஹிப்போக்ரட்டிஸ் అని ஒருத்தர் வந்து இஸ் கன்சிடர்ட் as a father of medicine. அவர் வந்து 5th century BC பிஃபோர் தி கிரைஸ்ட் அந்த டைம்லேருந்தே அவர் ஹி எம்ப்ளாய்ட் நேச்சுரோபதி. நேச்சுரல் மெடிசன்ஸில் வந்து நிறைய குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர் நேச்சுரோபதி அவரே ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த ஏஜில் ஒன்று. நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், USA, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இங்கே போனால் இப்போ இந்த நேச்சுரல் ஆர் அன்கன்வென்ஷனல் மெடிசன் மேலே நிறைய அவளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதில் நிறைய அட்வான்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் தான் கம்மி. ஒரு இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு, பட் இந்தியாவில் தான் கம்மி. மற்ற தேசங்களில் வந்து நிறைய இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் தி ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சமீப காலத்தில். ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதில் குணம் இல்லைன்னா எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட். நவ் என்ன அட்வான்டேஜ் இருக்குது இந்த நேச்சுரல் ஆர் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், வி கால் இட் இந்தியன் சிஸ்டம். அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது இந்த நம்ம இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ఒకటి சைடு எஃபெக்ட்ஸ் கம்மி, பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன்ஸ்னால பக்க விளைவுகள் கம்மி. ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து விலை கம்மி. 3 இட் கேன் பி யூஸ்ட், நம்ம ரெகுலர் மெடிசன்ஸை கூட சேர்த்து சாப்பிட்லாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. 4வது வந்து மோஸ்ட்லி நேச்சுரல்னால கொஞ்சம் எதிர்சக்தி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி கூட அது யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்லி ஒரு நம்ம ட்ரைனிங் மெடிக்கல் ஒர்க்கர்ஸுக்கு, அது ஹெல்த் கேர் ஒர்க்கர் HCWன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அவங்க ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஈஸி. பிகாஸ் இது வந்து ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இல்லாததுனால ட்ரைனிங் கொடுக்கறது கூட ஈஸி. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் உண்டு. ஆனால் எல்லாரும் அட்வான்டேஜ் தானே, ட்ராபேக்ஸ் கூட இருக்குமே. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ட்ராபேக்ஸ் வந்து நம்ம மாடர்ன் மெடிசன் மாதிரி நிறைய ரேண்டமைஸ் ஸ்டடீஸ் இல்லை. ஏன்னா அது மாடர்ன் மெடிசனில் ஒரு ட்ரக் வரணுன்னா நிறைய ஸ்ட்ரிக்ட் ரிஜிட் க்ரைட்டீரியா இருக்கும். அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி தான். ஹெர்பல் மெடிசன் சொல்லும்போது கொஞ்சம் கம்மி தான். 3வது வந்து ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன் இப்போ தான் கொஞ்சம் நம்ம இந்தியாவில் சில யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னே இல்லை. அதுக்கு முன்னே என்னன்னா ஒரு ஃபேமிலி பரம்பரையாக வரும். ஃபாதர் சித்தா மெடிசன் கொடுத்தா பையன் சித்தா மெடிசன் கொடுப்பாங்க. அவருக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, எஜுகேஷன் இல்லை. இது ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷன் மாதிரி. அதுக்கு ஒரு பாமகோப்பியாக இல்லை. சம்டைம்ஸ் அது சீக்ரெட்டாக கூட பண்ணுவாங்க, ரகசியமாக கூட பண்ணுவாங்க, அது யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. இதுதான் இதில் மைனஸ் பாயிண்ட்ஸ். அது சயின்ஸ் அது ஒத்துக்க மாட்டாங்க. தட் இஸ் நாட் அக்செப்டபிள் டு மாடர்ன் சயின்ஸ். ஸோ சில இன்னொரு ப்ராப்ளம் வந்து இப்போ இன்சூரன்ஸ் கவரேஜ் இந்த மெடிசன்ஸை கொடுப்பாங்களா, இந்த மெடிசனில் வைத்தியம் பண்ணால் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்களான்னு ஒரு பிரச்சனை. அது கூட நம்ம டெஃபினட்டாக அது சார்ட் அவுட் பண்ணணும். பிகாஸ் போகிற டெஃபினட்டாக இந்த மெடிசன் யூஸ் அதிகமாக போகுது. அண்ட் ஃபைனலி ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன், மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இது என்ன நாட்டு மெடிசன், இது நெய்தர் கில்ஸ் ஆர் க்யூர்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பு. நெக்ஸ்ட். தேர் இஸ் நோ அலோபதிக் மெடிசன். எனக்கு தெரியும், 50 வருஷமாக நாங்கள் அலோபதிக் மெடிசன் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு பக்க விளைவுகள் இல்லாமல் எந்த மெடிசனும் கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் எல்லா மெடிசன்ஸுக்கு. அதே விதமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண கூட காம்ப்ளிகேஷன் இல்லாத ஆப்ரேஷனே கிடையாது. அப்படின்னு எப்படி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கு இருக்க வேண்டிய ஜாகிரதையெல்லாம் எடுத்து நம்ம பண்ணுறோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் காம்ப்ளிகேஷன் இல்லையாதுன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட். நவ் இது பாருங்கள், எத்தனை ஹெர்பல் மெடிசின்ஸ் நாங்கள் பரம்பரையாக தலைமுறையாக யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 60-100 இயர்ஸ் மேலே கூட இங்கிலீஷ் மெடிசனில் இதெல்லாம் போய் இன்கார்பரேட் ஆகி போச்சு. டிசாக்சின், தட் இஸ் these are all herbs. ரவோல்ஃபியா ஃபார் பிளட் ப்ரெஷர் தேவர் யூஸிங் ரவோல்ஃபியா. இட்ஸ் கால்ட் அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். அதே மாதிரி ஓபிஎம் குரூப்,
Then lot of liver drugs, you know, many of them are herbal medicines. Then kidney stones, prostate disease. Then of course antiviral agents. Now இப்போ நம்ம current subject antiviral agents. Then ginseng ஒரு ஜப்பான்லேருந்து வந்துச்சு. அது ஒரு மூலிகை, அதில் இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ நாட் ஆஃப் மெடிசன்ஸில் ஜின்செங் வருது. தென் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு சென்னா இஸ்பாகுலானி இது ஹெர்பல் மெடிசன் தான். நெக்ஸ்ட் ப்ளீஸ். அப்புறம் நம்ம வீடு வைத்தியம் நிறைய இருக்குது. நீம், வேப்பை, துளசி, க்ரீன் டீ, கார்லிக், ஜிஞ்சர், பிளாக் பெப்பர், ஹனி, யூரின் தெரப்பி. நம்ம அப்போது மொரார்ஜி தேசாயே அட்வைஸ் பண்ணார் யூரின் தெரப்பின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கூட நம்ம நீங்கள் நாட்டு வைத்தியம்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் கூட உண்டு. இப்போது ஆராய்ச்சி பண்ணி இதில் எல்லா குணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் அஃப்கோர்ஸ் ரெகுலர் யோகா இதெல்லாம் நான் நேச்சுரல் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் மெடிடேஷன். நெக்ஸ்ட் நவ் கம் டு அவர் சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். கொரோனா வைரஸ் எப்படி இது வருது, எப்படி இது டெவலப் ஆகும்னா, அது முதல்ல த்ரோட்டு அந்த நோஸில் தான் அது செட்டில் ஆகும் இந்த வைரஸ். அப்புறம் 4-5 டேஸ்க்கு அப்புறம் அது நிதானமாக லங்ஸில் நுரையீரலில் போய் என்டர் ஆகும். ஸோ இந்த 4-5 டேஸில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் அது அங்கேயே தான் டெஸ்ட்ராய் பண்ணலாம். அதுதான் இது ஆல்கஹால் அது தாங்க முடியாது. ஸோ ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் இருக்குது, நிறைய பிவரேஜஸ் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் இருக்குது. ஐம் சாரி, ஆல்கலைன், வெரி சாரி, ராங் மிஸ்டேக். ஆல்கலைன் பிஹெச் இருக்கிற பிவரேஜ் என்னென்னா அது நான் கொடுத்துருக்கேங்க. தட் இஸ் பைனாப்பிள், லைம், க்ரீன் டீ, யோகர்ட், பட்டர் மில்க், இதெல்லாம் ஆல்கலைன் பிவரேஜஸ். அதே மாதிரி ஆல்கலைன் ஃபுட்ஸ் கூட இருக்குது. தீஸ் ஆர் ஆல் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் லீஃபி வெஜிடபிள்ஸ், டியூபர்ஸ், காலிஃப்ளவர், broccoli, citrus fruits, nuts, onion, garlic, ginger, legumes, இதெல்லாம் கூட these are called alkaline foods. These are very useful for coronavirus. Next please. Then frequent hot water gargles. அந்த மவுத் த்ரோட்டில் இருக்கும்போது அது டெஸ்ட்ராய் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டீம் இன்ஹலேஷன். ஸ்டீம் இன்ஹலேஷனில் என்ன அட்வான்டேஜ்னா அது நோஸில் போகும், இல்லை சைனஸில் போகும், எங்கே இருந்தால் கூட போகும். ஸோ இட் இஸ் பெட்டர் தென் ஹாட் வாட்டர் காகல்ஸ். தென் உங்களுக்கு தெரியும் இந்த கஷாயம் வந்து கபிசுரா கடின்னு ரொம்ப பாப்புலர் கஷாயம் அது. அண்ட் ஐ திங்க் லாட் ஆஃப் குட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர். இல்லைன்னா இத்தனை பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்டு அதில் வீட்டில் கூட நம்ம டெய்லி நம்ம வீட்டில் காலையில் எனக்கு கஷாயம் கொடுப்பாங்க, வீட்டில் பண்ணி கொடுப்பாங்க. தீஸ் ஆர் தி ஐட்டம்ஸ் absolutely safe and 100% reliable because they are doing, our own people are doing it. So this is very useful. Then hydration. தண்ணி நிறைய சாப்பிடணும். ஒன்றுக்கு நல்லா போகிற மாதிரி சாப்பிட்டா அந்த பாடியில் எதிர் சக்தி அதிகமாகும். ஃபைனலி சன். நம்ம வைட்டமின் டி நிறைய இந்த ஹாலில் இருக்கிற எல்லாருக்கும் வைட்டமின் டி செக் பண்ணால் 50% will be கம்மி. ஏன்னா நம்ம வெயிலுக்கு போக மாட்டோம், வைட்டமின் டி உற்பத்தியே கம்மியாகும் பாடியில். அதனால எதிர் சக்தி குறைவன்னியப்போ அது ஒரு புது சித்தாந்தம் வந்துச்சு. ஸோ எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நம்ம வைட்டமின் டி கொடுக்குறோம். இப்போது அதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் சன்னில் கூட போய் ஒரு 1/2 hour உட்காரலாமே. உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக வைட்டமின் டி உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட். வேக்சின் இஸ் அவைலபிள், பட் அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் தேர். ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட் அவைலபிள், மாடர்ன் மெடிசனில் அவைலபிள். பட் அது எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா நாட் மைல்ட் டு மாடரேட் கேஸ், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தே ஆர் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் தி ஹோம் குவாரண்டைன் லெவலில் யூஸ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் தட்ஸ் வெரி மைல்டு. அண்ட் அதில் நிறைய இருக்குது. தென் இம்யூன் பூஸ்டர்ஸ், தே ஆர் வெரி யூஸ்ஃபுல். லைக் all of you know the zinc, vitamin C, vitamin D, இதெல்லாம் கூட இம்யூன் பூஸ்டர்ஸ் லெவலில் வரும். அது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, எதிர்சக்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாடியில். எந்த வியாதி நம்ம கண்ட்ரோல் பண்ணி, ஈவன் இன்க்ளூடிங் கேன்சர்ஸ் ஆல்சோ, எதிர்சக்தி இல்லைன்னா கேன்சர் கூட ஃபோர்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி தான் வைரல் இன்ஃபெக்ஷன். தென் ஆன்டிகோயாகுலன்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. தென் ஐவர்மெக்டின், அது ஒரு
சில பேர் சொல்லியிருந்தாங்க. அது கூட டவுட்ஃபுல் வேல்யூ தான், நாட் வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ப்ளீஸ். தென் ఈ మలేరియాకిను జాయింట్ పెయిన్స్కి యూజ్ பண்ண வேண்டிய இது ஹைட்ராக்சி குளோரோக்வின்னு ஒரு மெடிசன் ரொம்ப நாளாக நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கும். அப்போது அமெரிக்கா கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்லி, அது இப்போ டவுட்ஃபுல், அது நிஜமாக யூஸ் ஆகாமல் இல்லைன்னு கூட ஒரு விவாதம் இருக்குது. நாட் வெரி கேரண்டீட். ஆன்டிவைரல் ட்ரக்ஸில் வந்து இஃப் யூ நோ ஆல் தீஸ் டிசீசஸ் ஆர் வைரல் டிசீசஸ். ஃப்ளூ, then HIV, hepatitis, these are all viral diseases. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இது கூட யூஸ் ஆகும். நிறைய யூஸ் பண்ணுறாங்க. கீழே நல்லியன்னு ஜாண்டிஸ் யூஸ் பண்ணுறாங்களே, தட் இஸ் ஃபவுண்ட் டு பி எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் ஈவன் கொரோனா. ஸோ பிகாஸ் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி. தென் இப்போ திஸ் இஸ் ஏ பாலி ஹெர்பல் குரூப் தட் கிளபேரா தட் இஸ் சப்போஸ் டு பி ஆக்சுவலி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே இவங்க ஃப்ளூக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏன் அப்போ அது நீங்கள் ப்ரமோட் பண்ணல? சீரியஸாக ப்ரமோட் பண்ணியிருந்தால் இந்த வியாதி வரும்போது நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரமோட் பண்ணல. மேபி யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ், யுவர் கமர்ஷியல் ரீசன்ஸ் மேபி தேர். பட் டெஃபினட்டாக நாங்களுக்கு அந்த பற்றி தெரியவே தெரியாது. வி ஆர் யூஸிங் டெங்கு, வி ஆர் யூஸிங் ஃப்ளூ, எல்லா பேண்டமிக்ஸும் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மெடிசன் பற்றி யாருக்கு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் பிட்டி தட் வி டிடன்ட் நோ அபவுட் இட் 4-5 years பேக். ஸோ நவ் அட்லீஸ்ட் லெட் அஸ் கிரியேட் அவேர்னஸ். நீங்கள் தான் பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நவ் தி மல்டிசென்ட்ரிக் ஸ்டடி, தே ஹவ் டிஸ்கிரைப்ட் எவ்ரிதிங். என்ன ஸ்டடி பண்ணாங்க, அதனால் என்ன வந்ததுன்னா, தீஸ் ஆர் தி திங்ஸ். ஆட் ஆன் தெரப்பி ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெல்லி ஆல்சோ சர்டிஃபை பண்ணாங்க. அதே பிரகாரம் அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், தென் தி ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி எல்லாம் கூட இது ஸ்டடி பண்ணி இது கரெக்டாக நியாயமான மெடிசன், இது யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் சொல்லி அவங்க எல்லாம் சர்டிஃபை பண்ணாங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் இந்த பாயிண்ட் தான் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நவ் அகெயின் இதனால் என்ன பிரயோஜனம்? 14 days ட்ரீட்மெண்ட்டில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஃபீவர், காஃப், பாடி பெயின்ஸ், தலைவலி, இல்லை நல்லீரல் பிரச்சனை, இல்லை பசி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் எதிர்சக்தி. பிளேட்லெட்ஸ் అనేది ஒரு பிளட்டில் அது ஒரு கணம், 3 கணம் இருக்குது. வெள்ளை கணம், சிகப்பு கணம், பிளேட்லெட் అని. இது பிளேட்லெட் అనేది இது கூட பாடி இம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கணம் தான் இது. ஸோ அது குறையும். நிறைய வைரல் டிசீசஸில் இன்க்ளூடிங் டெங்கு அது குறையும். அதனால சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி தே ஹவ் எக்ஸ்பிளைன்டு. அந்த பிசிஆர் வந்து நார்மலாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10 days ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது நெகட்டிவ் வரும் நார்மலாக, ஒரு ஆவரேஜ். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணதுனால தே ஃபவுண்ட் 86% 5 days அது நெகட்டிவ் ஆச்சு. ஸோ தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். தட் மீன்ஸ் நெகட்டிவ்னா தெர் இஸ் நோ வைரஸ் இன் த பேஷண்ட்ஸ் பாடி. அது மீனிங் நெகட்டிவ்னா. பிசிஆர் டாக்ஸ் அபவுட் தி வைரஸ். ஆன்டிபாடி అనేది அப்புறமா வரும். முதல்ல வந்து வைரஸ் என்டர் ஆகும், நெக்ஸ்ட் தானே ஆன்டிபாடிஸ் வரும். ஸோ பிசிஆர் ஐடென்டிஃபைஸ் த வைரஸ். ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் அது வந்து தடுப்பு வைத்தியம் மாதிரி நம்ம பண்ண முடியுமா అనేది இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். whether we can use it for prevention of this disease. Definitely possibility is there, because when it can cure, it can also prevent. அந்த லாஜிக்கலி டெஃபினட்டாக கூட அந்த கன்க்ளூஷன் நம்ம வரலாம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். தென் few more things. We must really congratulate the ஒரு சேவை, சமூக சேவை செய்யணும் அనే ஒரு நோக்கத்தோ இந்த ட்ரக் கொண்டு வந்த அபெக்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு நம்ம நிஜமாக கூட பாராட்டக்கூடிய விசேஷம். ஏன்னா இதில் எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ நஷ்டம் வருது அவங்க தெரியும். அது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் டெஃபினட்டாக மக்களுக்கு யூஸ் ஆன ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற செகண்ட் வேவில்
மெடிசன்ஸ் ஷார்ட் சப்ளை, வேக்சின் ஷார்ட் சப்ளை, ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இல்லை, ஸ்மசானத்தில் கூட இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போது. நிஜமாக சொல்ல, ஐ எம் நாட், நான் எக்ஸாஜரேட் பண்ணல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. மேன் பவர் கம்மி, நர்சஸ் கம்மி, டாக்டர்ஸ் கம்மி. இந்த சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக நம்ம ஆல்டர்னேட் சிஸ்டம் பார்க்கலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் ஐ ஃபீல் ஆல் தி மாடர்ன் டாக்டர்ஸ் ஹூ ஆர் ட்ரீட்டிங், இங்கிலீஷ் டாக்டர்ஸ் எல்லாம் கூட இது ஃபாலோ பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் வர மாதிரி பண்ணால் நல்லதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அல்டிமேட்லி நாங்கள் வந்து ஐ மே பி ஸ்டடியிங் மாடர்ன் மெடிசன், ஹீ மே பி ஸ்டடியிங் சித்தா மெடிசன். எல்லாரும் நோக்கம் வந்து பேஷண்ட் வியாதி குணமாக்குறதானே நம்ம நோக்கம். ஸோ எந்த சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சால் அந்த சிஸ்டம் தான் பெட்டர். we don't have any criticism about any system. All systems are good. அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது we feel definitely this system has to be encouraged. This medicine has to be encouraged. And I still feel bad that why it was not introduced 4-5 years back seriously. Why you not promoted to the doctors, medical regular allopathic doctors. You should have promoted. And I am sure அது ப்ரமோட் பண்ணியிருந்தா இந்த லாஸ்ட் 1 year நிறைய பேஷண்ட் would have been benefited. அப்படி நான் ஃபீல் பண்ணுறேன். Honestly, I am feeling like that. Next slide, please. Now, please note, government may relax rules. நீங்கள் ஓகே சினிமாவுக்கு போகலான்னு சொல்லலாம், கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லலாம், ஆனால் வைரஸ் will not relax the rules. Please take care. Very very important. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இங்கிலீஷில் என்னன்னா, we can't carpet the whole world. You wear the shoes and protect your feet அனி ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில். ஏன்னா நீங்கள் உலகம் பூரா நீங்கள் கார்பெட் போட முடியாது. நீங்கள் சுத்தமாக செருப்பு போட்டு நடுங்க, உங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. தட் இஸ் தி மாரல் ஆஃப் வாட் வி ஹவ் டு லேர்ன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை இதுக்கு மேலே எது எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு சேஃப்கார்ட் யுவர் செல்ஃப். இது ஒரு பக்கம் வந்தால் என்ன செய்ய முடியாது, ரெண்டாவது பக்கம். தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி ஹோல் ஸ்டோரி. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். யூ see this, the present scenario, new different strains are coming. அந்த வைரஸ் வந்து ஒரு பெக்யூலர், அதுக்கு ஒரு குணம் என்னன்னா அந்த தன்மை மாறி மாறி வரும். அதே மெடிசன் திருப்பி அது கேட்கும்னு கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வைரஸ் அது. தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ தட் இஸ் கால்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். தென் exhausting all our resources. I told you already, no vaccine, no manpower, no drugs, no oxygen, no place in the hospitals, no place in the graveyards. We have to consider something alternate like this. Otherwise, I think we will be in great trouble in the maybe next 3 months or 6 months. We don't know what is going to happen. And already you know, so many industries have shut down and they collapsed because of this virus. So unless we do something like this, I don't think we can fight with the virus with the existing medicines. This is what I strongly feel. So once again, thank you for the opportunity. And I think as a practitioner of modern medicine, I made my point very clear. Any medicine that works is the best medicine. It doesn't matter what system that belongs to. It does not matter at all. Thank you very much. Thank you. I'm very happy to welcome you all, and thank you for coming here to witness a great event today. But before we start, I thought I'll take some time to tell you who we are and what we do. So Apex Laboratories Private Limited has been successfully present in the pharmaceutical industry for the last 40 years. It started in 1978, and under our father's leadership, S.S. Vanangamudi, from a very, very humble start, we have come to the top 50 companies in the country. So to talk about the strengths of Apex, one of the major key focus was to earn the trust of the doctors and to generate prescription. And we have a very, very committed field force and a very dynamic distribution unit. So we have a very dynamic distribution unit, and moreover, the obvious thing for our strength is our flagship brands like Zincobet, Zincoffer, Zincofen, and Zincomer, and our distribution network. So
Ascasen, P650, etc. But most importantly, another privileged thing for us is the industry calls us the zinc people, because we were the pioneers to do zinc formulations in the country. So that's another nickname we have. So Apex has about 4 state-of-the-art quality modern manufacturing units with stringent quality control, which focuses more on quality and innovation products. All our facilities are around Chennai, and we focus on manufacturing oral medications, herbals, health supplements, cosmeceuticals, and dermaceuticals. We also have our own in-house R&D. We house about nearly 80 scientists over there. And to be honest, R&D is the backbone of Apex from the very beginning. And we owe it to our R&D team for their continuous efforts in creating great products and also helping us to obtain numerous international patents. So Apex from the beginning, as an organization, we've always supported the healthcare system. And we strongly assure and continue to support them by delivering quality medicines and innovative products. And as assured, today we are all over here to unveil a very great news for supporting the healthcare system again. And with that, I'm very excited, and I shall let the next person talk. All right then, thank you. Good evening, everyone. First of all, I would like to welcome all of you. Thanks for your presence in these odd times. Thanks for coming and honoring our invitation. And I would like to also welcome our guest, Mr. Dr. CMIC Reddy, FRCS DSC, and Dr. Satish Siddha Specialist, and Dr. Dharmesh Kuvendran, Ayurvedic Specialist. Thanks a lot, sir, for coming and joining us today. So Vishan already had spoken to you about what Apex is and all that. So I am here to talk more about Green Milk Concepts. So Green Milk Concepts was started with the intention to provide quality herbal drugs and medicines. We formulate our traditional Indian medicine with modern medical concepts. GMC has dedicated state-of-art manufacturing facility certified with GMP Ayush, Halal, Vegan, etc. We have dedicated R&D unit and a scientist working on to bring products in unmet therapy areas. The traditional method of extraction is all ingredients are mixed together and formed. The mixed extract, tablets, syrups, and liquids are produced. This doesn't ensure consistency of active phytoalkaloids. In GMC, individual herbal standardized extracts are used to produce tablets and syrup. Standardized extracts of each ingredient used in GMC products ensures batch-to-batch consistency of active phytoalkaloid strength. Also, the extracts used in GMC products are free from heavy metal and pesticides and toxicity. This ensures efficiency and safety. We at GMC believe in bringing in quality products to alleviate human sufferings. However, today Clevera has a long history. I would like to mention a small story behind Clevera. Clevera was actually formulated for my daughter when she had dengue. That's when we started making Clevera, because it was a serious times for the family, and then we identified papaya carica had very good platelet improvements, and we started formulating this entire antiviral formula for her. And then little did we know today that Clevera would come to such big extents, and we are very, very happy that we could help in this terrible condition. Somehow we could contribute a little bit in clearing COVID. Thank you all. ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் எதனா ஒரு விஷயம் கிடைக்காதான்னு மக்கள் ஏங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு நான் அபெக்ஸ் டீமுக்கும் மேடம் சொன்னாங்க, ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அந்த ஸ்டோரி. எங்கள் குழந்தைக்காக நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னு. என் குழந்தைங்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரியிலேருந்து 5 ml ஆஃப் இம்யூனிட் சிரப், 5 ml ஆஃப் கிளிவேரா, 2 குழந்தைங்களும் அவங்க வந்திருக்காங்க.
ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். வெளியில் எல்லா இடத்துக்கும் போகிறோம், சேஃப்டியாக இருந்துக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கை கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ தேங்க்ஸ் மேம், தேங்க்ஸ் சார். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய டிசீஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதனா ஒரு விஷயம் கிடைக்காதான்னு லாஸ்ட்டு மே மந்த் வந்து அபெக்ஸ் லேப்லேருந்து வந்தாங்க. ஏற்கனவே நான் வந்து டெங்குக்கு கொடுத்துருக்கேன் கிளிவேரா. ஸோ ஆன்டிவைரல்னு ஒரு அந்த பேக் மேலே இருந்ததுனால 150 பாக்ஸ் ஆர்டர் பண்ணி ரெகுலராக வந்து யாரெல்லாம் அந்த சிம்டம்ஸ் இருக்காங்களோ RT-PCR செக் பண்ணுறதுக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து வி வில் சென்ட். அப்போ தான் வந்துட்டு அந்த டைமில் இருக்க சொல்ல லேப் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அகெயின் வி நீட் டு கிவ் அ ரைட்டிங் லைக் ஐ வில் டேக் கேர் திஸ் பேஷண்ட் சின்ஸ் மைல்ட் டு மாட்ரேட். இல்லைனா வந்து கார்ப்பரேஷன் வந்து இம்மீடியட்டாக நான் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ வி நீட் டு கிவ். அண்ட் தென் டன்சோ மூலயமா கிளிவேரா, அகஸ்திய ரசாயனம், இந்துகாந்த கஷாயம், அதுக்கப்புறமா வந்து கபசுர குடிநீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா 10 மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த நம்மளுடைய கிளிவேராவில் இருக்குது. இந்த 10 இன்க்ரீடியண்ட்டில் பார்த்திங்கன்னா கரிக்கா பப்பாயா ஃபஸ்ட்டு 100 mg போட்டிருக்காங்க. அது பப்பாளி இலைச்சாறு. செகண்ட் வந்து மெல்லியா அசிக்காடா, மலை வேம்புன்னு சொல்லுவாங்க. காலங்காலமாக வைரஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது அது. அப்புறம் ஆண்ட்ரோகோரபிஸ் பனிகுலேட்டா, நிலவேம்பு. நிலவேம்பு ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை, அதுவும் வந்து 100 mg இருக்குதுல. வெற்றிவேர், ட்ரைக்கோசந்தம் டியோக்கா, பட்டோலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சைப்ரஸ் ரொட்டண்டஸ் 6வது இன்க்ரீடியன்ட், கோரைக்கிழங்கு, அது ஒரு 35 mg இருக்குது. அப்புறம் நம்மளுடைய இஞ்சி, அப்புறம் மிளகு, அப்புறம் பற்படகம் சொல்லுவாங்க, மால்கோ சிவிரியானா, சீந்தில் கொடி, அதுவும் வந்து ஒரு அமிர்தமான ஒரு மூலிகை, அதுலேயும் இருக்குது. ப்ரொஃபைலாக்சிஸாக கொடுக்க வேண்டிய ஆயுஷ் ரெக்கமெண்ட் பண்ண நிறைய மூலிகைகள் ஆல்ரெடி இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல், அது மட்டும் அவங்க விடாமல் பல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி முடித்து அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா ரேண்டமைஸ்ட் மல்டிசென்ட்ரிக் ஓப்பன் லேபிள் parallel group study, clinical study to evaluate efficacy and safety. இதை முக்கியமாக பார்க்கணும், எஃபிகசி அண்ட் சேஃப்டி. ஒரு ட்ரக்கை சும்மா போட்டுறது மட்டும் பிரச்சனை இல்லை, அதோட சேஃப்டி எப்படி இருக்குது, அதோட டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து அதை பார்த்து அந்த ஸ்டடீஸ் பண்ணி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ட்ரக்கு கொடுத்தனா இப்போது லிவர் ஃபெயிலியர் வருமா, லிவரோட என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கிட்னியோட என்சைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, கிட்னியோடைய ப்ரொஃபைல் கிரியாட்டினின் இன்க்ரீஸ் ஆகுமா, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்காக ப்ராப்பர் ஸ்டடீஸ் ஏற்கனவே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலில் ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா 86% ஃபஸ்ட்டு 5th டேலேயே ரெக்கவரி கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 66% வந்து கண்ட்ரோல் குரூப்பில். ஸோ டெஸ்ட் குரூப்லேயும் கண்ட்ரோல் குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன் இருக்குது. ஸோ இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 10th டேலேயே நல்ல சேஞ்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா கம்பேரிசன் ஆஃப் சிடி வேல்யூவேஷன், சிடி ரொம்ப முக்கியம். சைக்ளிக் த்ரெஷோல்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இன் வைரல் லோட் இன் டெஸ்ட் குரூப் கம்பேர்ட் டு தி கண்ட்ரோல் குரூப். ஸோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அதுக்கப்புறமா ரெக்கவரி ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். கிளினிக்கல் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இந்த மைல்ட் அண்ட் மாட்ரேட் கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காஃபு, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து, அதுக்கப்புறமா வந்து ஃபீவர், ஹெட்டேக், மயால்ஜியா, உடம்பு வலிகள், லூஸ் ஸ்டூல்ஸு, லாஸ் ஆஃப் ஸ்மெல்லு, லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மீன் டே கிளினிக்கல் ட்ரையலில் மீன் டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
பார்க்கும்போது 4.1 டேஸில் வந்து ட்ரீட்மெண்ட் குரூப்பில் ரெக்கவரி கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங். அண்ட் கம்பேர் டு தி கிளினிக்கல் குரூப்பில் கண்ட்ரோல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 6.8 டேஸில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்டராக பூஸ்டப் பண்ணியிருக்கு. அட்ஜுவன்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அளவில் இது வந்து ஒரு பூஸ்டப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டபிள்யூபிசி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. லிம்போசைட்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஎஸ்டி லெவல் லிவரோடைய என்சைம் வந்து குறைச்சிருக்கு. தென் யூரியா கிரியாட்டினைன் தெர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் குட் ஸ்டடி டன் பை அஸ். ஸோ இந்த ட்ரக்கை வந்து அட்ஜுவைன்ட் தெரப்பியாக யூஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற கட்டத்தில் நிறையா கண்டிஷன் வைஸ் வந்து மைல்ட் டு மாட்ரேட் கண்டிஷன்ஸ்க்கு இதுவும் ஒரு அட்ஜுவைன்ட் தெரப்பியாக கொடுக்க சொல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து கொடுக்குது. ஸோ கிளினிக்கலி ப்ரூவன். ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்விட்ரோ சைட்டோடாக்சிசிட்டி ஸ்டடீஸ், ப்ரீக்ளினிக்கல் அக்யூட் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், ப்ரீக்ளினிக்கல் ரிப்பீட்டட் டோஸ் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ், அப்புறம் ஃபேஸ் 2 கிளினிக்கல் ட்ரையல் 2 இன் வைரல் ஃபீவரில் வந்து 2 இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒன்று சாய்ராம் மெடிக்கல் ஆயுர்வேதா காலேஜில், ஜேஎன் மெடிக்கல் சென்டர் வாலாஜாப்பேட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 3 வந்து மைல்ட் டு மாட்ரேட் கோவிட் 2020 இன்சிலிகோ மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடி SARS-CoV-2 டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக எஃபிகசி ஸ்டடி ஃபார் சேஃப்டி அண்ட் எஃபிகசி எவாலுவேட் பண்ணியிருக்காங்க இன் ஃபீவர் கண்டிஷன் ஆஃப் வைரல் ஆரிஜின். இதுலேயும் பார்க்கும்போது சொல்ல கிளிவேரா கேன் பி ரெக்கமெண்டட் ஃபார் டெங்கு ஆல்சோ அண்ட் காமன் viral fever due to any kind of viral origin. Thanks to Ayush Ministry for the continued support, and this will be a very big beginning, and we are always happy that strong R&D support given by Apex team, they can achieve this with more what to say, like we need to get more benefit for the humankind. Thank you so much. First of all, congratulations. My friend குபேந்திரே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. அவர் சொல்லாததை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில் ஆயுஷ் மினிஸ்ட்ரிலையும் சரி, நம்ம தமிழக அரசும் சரி, எல்லா டெஸ்ட் ICMR ப்ளஸ் WHO ப்ளஸ் எல்லா ஸ்டடீஸும் பண்ணி வந்த ஃபஸ்ட்டு ஆன்டிவைரல் எனக்கு தெரிஞ்சு கிளவீரா மட்டும்தான். இது வந்து ஐ ஹவ் ஸ்டடிட் எவ்ரிதிங். எல்லாருமே வந்து லைசன்சிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி as an immunomodulator. இம்யூனோமாடுலேட்டர் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆன்டிவைரல். இது வந்து கிளவீரா வந்து ஏன்னா அதே தான் மேம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இட் கேம் டு மீ அரௌண்ட் 2017. நான் வந்து இப்போது 99லேருந்து ப்ராக்டிஸிங், 23rd இயர் ஐ எம் ப்ராக்டிஸிங். ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் ஆன்டிவைரல் அப்படின்னும் போது அவங்க தான் சொன்னாங்க, இல்லை சார் இட் இஸ் ஒர்க்கிங் வெரி மச் ஃபார் டெங்கு சொன்னார். சரி, ஐ ட்ரைட் இட் அவுட், இட் ஒர்க் ரிமார்க்கபிள் வெல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெங்கு பேஷண்ட்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணி வி ஒன் இட் அந்த டைமில். அதில் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஏரியா மேனேஜர் மிஸ்டர் பாலாஜி அண்ட் மிஸ்டர் கணேஷ் அவங்க வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் கோவிட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஜூன் அந்த லாக்டவுன் முடிஞ்சவொன்னே என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன் ஓகே ஐ வில் ட்ரை. வித்தின் 3rd day ஆஃப் கிளவீரா ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரிமார்க்கபிளாக இருந்துச்சு. அது வந்து இப்போ தான் அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஐ ஹவ் given to more than 2500 patients. I am placed in அரும்பாக்கம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அரும்பாக்கம் இஸ் அ ஹப் ஆஃப் சித்தா டாக்டர்ஸ். அங்கே வந்து ஒரு 50 டாக்டர்ஸ் கிட்டே இருக்காங்க. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா டியூ டு சம் ப்ரெஷர் ஆர் சம்திங் லைக் தட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிளினிக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ அப்போ வந்து ஃப்ளரி ஆஃப் கேசஸ் வர்றச்சே வந்து ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ட்ரீட் லாட் ஆஃப் கோவிட் கேசஸ். ஸோ அப்போ வந்து கிளெவிரா வந்து கேவ் மீ ஆல்மோஸ்ட் லைக் 60 to 70% ஆஃப் தி சப்போர்ட். ஸோ அதனால் தேங்க்ஸ் அபெக்ஸ் டீம் ஃபார் தட். ஏன்னா வந்து ஸ்டாக்ஸும் வந்து ஹெவியாக சப்போர்ட் பண்ணாங்க, ப்ளஸ் த ரிசல்ட் நம்பர் 1. நம்பர் 2 ஃப்ரெண்டு சொன்னார். ஸோ அதோட காம்போசிஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நான் அதில் இன்னொரு ஸ்பெஷல் திங் ஐ வாண்ட் டு ஆட் அபவுட் கிளெவிரா, ஒய் வி வேர் வெரி மச் கான்ஃபிடென்ட் அப்படின்றோம். சித்தால வந்து ஒரு இது சொல்லுவோம் நாங்கள், குடல்தனில் சீதமலாது சுரம் வராது. இப்போ நீங்கள் கோவிடோடைய ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போதைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லங்ஸில் இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ வந்து தே சே இட் இஸ் அரவுண்ட் ஸ்டொமக். இப்போ சிம்டம்ஸ் வந்து மியூட்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதோடைய ஜெனட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக நான் சொல்கிறேன், ஹெவி டயரியல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் 2 BD கொடுக்குறேன். அவங்க வந்து டோஸ் பற்றி சொன்னாங்க, நான் சொன்னேன் 2 BD நான் கொடுத்துருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் ஈவன் ஃபார் டயரியல் கேசஸ் வித் ப்ளீடிங். ஐ எம் சேயிங் வித் ப்ளீடிங் வந்து இட் இஸ் பீன் கண்ட்ரோல்ட் நல்லா வந்து ரிமார்க்கபிளி வெல். நம்பர் 2. தேர்ட் வந்து இது ஏன் வந்து கபசூர குடிநீர் இருக்குது, பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, கபசூர குடிநீர் இருக்குது, நிலவேம்பு குடிநீர் இருக்குது, நாங்கள் அதே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் கிளெவிரா? ஸோ வி ஹாவ் டு சே என்னன்னா அதில் இருக்கிறதுல வந்து இதில் இருக்கிறதுலையும் தே ஹவ் பிளேஸ்ட் பெட்டர் அண்ட் த பெஸ்ட் நான் சொல்வேன். நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து சீந்தில் கொடின்னு சொல்கிறோம், அது வந்து நிலவேம்பில் இருக்காது, கபசுர குடிநீரில் இருக்கும். ஸோ தே ஹவ் ஃபார்முலேட்டட் இட் வெரி வெல் ஃபார் த டீம் ஹூ டிட் இட், மிஸ்டர் பால் அண்ட் டீம் அண்ட் த மேனேஜ்மெண்ட். அதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளேஸ்ட் வெரி மச் வெல் ஸோ தட் யூ கேன் கிவ் இட் வித் அட்மோஸ்ட் கான்ஃபிடென்ஸ். அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் தான், இது வந்து இவங்க எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணிட்டாங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். People need to support, you have to focus. நீங்கள் மீடியா வந்து ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எனி ஒன், ரைட்? பட் நீங்கள் வந்து இதை கொண்டு போகணும். நான் வந்து என்னுடைய அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் கிளெவிரா போட்டு ஷேர் பண்ணி யார் யார் எங்கெங்கே கிடைக்குதோ ப்ளீஸ் நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் நான் வந்து போட்டிருக்கேன். மீடியா ஹேஸ் டு டேக் திஸ் அப். நீங்கள் வந்து எல்லா கார்னர்ஸ்லையும் கொண்டு போகணும். எல்லாமே வந்து வி சே மைல்ட் அண்ட் மாடரேட் கேசஸ், சப்போர்ட்டிவ் கேசஸ் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நான் வந்து என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது, ப்ரைமரி கான்டாக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு வந்துடுச்சு, மீது எல்லாருமே பேனிக் ஆகிடுறாங்க, சார் எங்களுக்கு வந்துருமான்னு. யூ வில் நாட் பிலீவ் கிளெவிரா வில் டூ இட் அலோன். நான் தான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறவங்களுக்கு, கிளெவிரா யாராவது ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கிளெவிரா மட்டுமே கொடுத்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி ப்ரைமரி கேசஸ் ஜஸ்ட் 1 day ஆஃப் ஃபீவர்லேருந்து ரெக்கவரி ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து மீடியா நீட்ஸ் டு டேக் இட் அப். இதில் வந்து நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது. நவ் தே ஹவ் டிட் இட். நாங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது அதில் நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவ், நெகட்டிவ், எவ்ரி திங் ஹஸ் கம். அது வேறு. இப்போ வந்து பேப்பர்ஸ் ஹவ் கம். நான் மார்னிங் எனக்கு அவங்க சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு தான் சொன்னேன், எனக்கு பேப்பர்ஸோட PDF கொடுங்க. ஐ வாண்ட் டு த்ரோ இட் டு எவ்ரி ஒன் ஹூ செட் நோ, இட் இஸ் நாட் பாசிபிள், ஆன்டிவைரல் இட்ஸ் நாட் பாசிபிள். பட் இன்னொரு விஷயமும் அதில் நாட் ஓன்லி ஆன்டிவைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அனால்ஜெசிக். இப்போ வந்து நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறோம், நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. டிசீஸ் போகும், இப்போ சொல்கிறாங்க உடம்பு வலின்னு சொல்கிறோம், உடம்பு வலி போகும், ஜுரம் வராமல் தடுக்கும், பிளட் கிளாட்டிங் ஆகாமல் தடுக்கும், நல்ல தூக்கம் வரும். இதுதான் நாங்கள் எல்லாமே மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்கிறோம். இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? வேறு என்ன சொல்லுங்கள்? ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆல் சால்வ். ஜஸ்ட் அவர் சொன்னார், நான் எல்லாருக்குமே வந்து மைல்டு மாடரேட் இல்லை, சேச்சுரேஷன் லெவல் ஈவன் அப் டு 92, 90 கூட வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 days வெயிட் பண்ணுங்க, 4 days வெயிட் பண்ணுங்க. ஐ given கிளெவிரா, இட் has given me remarkable results. அதனால ரெக்வெஸ்ட் டு ஆல் த மீடியா பீப்புள் wherever you are, just take this up. நீங்கள் தான் இதை கொண்டு போகணும். இப்படி ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போங்க. வி சே ப்ரொஃபைலாக்டிக் தான் நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் வந்து லைக் we will do it all alone நாங்கள் எப்பயுமே சொல்கிறது கிடையாது. இட் இஸ் a very good prophylactic medicine. இப்போ அவர் சொன்னார், மை ஃப்ரெண்ட் சொன்னார் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நாங்கள் வந்து 1 year சாப்பிட்டுட்டு இருக்கோம் கிளெவிரா சிரப் ஃபார் மை 7-year-old டாட்டர். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியில் எடுத்துகிட்டு இருக்கோம். டெய்லி ஓடின்னு சொல்லுவோம், டெய்லி ஒரு டேப்லெட்டு. ஐ ஹவ் நாட் ஷட் மை கிளினிக் டவுன். ஃப்ரம் June onwards மை கிளினிக் இஸ் ரன்னிங் கண்டினியூஸ்லி வித் த சப்போர்ட் ஆஃப் கிளெவிரா அண்ட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். Thank you Apex team. Once again I say thank you Apex team. We expect more and more products from this. One more thing, இது வந்து அவர் சொன்னார் நான் ஸ்பெசிஃபிக் வைரல். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர், அக்டோபரில் ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. RT-PCR வந்து நெகட்டிவ் இருந்தது, பட் ஃபீவர் கண்டினியூஸாக இருந்தது. அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆனவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய பேர் சாஃப் கேம்ஸ் வில்லேஜ்னு சொல்லுவோம், அங்கே நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு.
அங்கே நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் only ஃபார் டெங்கி ஆர் COVID, it is for every antiviral plus normal fever also it is working. So please take this up. Thank you so much for Apex and everyone. Thank you.